ஹாய் கைஸ். ஏஐல புதுசா மெடிக்கல் கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப பேத்துக்கு வந்து அது வைரலா போயிட்டு இருக்கு. இன்னும் சில பேத்துக்கு தெரியல. சரியா? அப்பனா வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணாம. புதுசா ஏஐல லான்ச் பண்ண இந்த ஹெல்த் கார்டு வந்து இதுல 3 மில்லியன் கவரேஜஸும் 300 ரூமன் போட்டும் கொடுக்குறாங்க. பிளஸ் இதுல வேற என்ன இருக்குன்னா 500 டிடக்டபிள் வந்து ஒரு வருஷத்துக்கு பே பண்ணா மட்டும் போதும்னு சொல்றாங்க. அண்ட் தென் இதுல ஹெல்த் வால்ஸ்னு சொல்லி நீங்க மெடிக்கல் கார்டை கிளைம் பண்ணாலும் சரி, கிளைம் பண்ணாட்டியும் சரி, உங்களுக்கு வந்து 2500ல இருந்து 1000 ரிங்கிட்குள்ளார உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு தான்? ஒரு 20 டைம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிரெடிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இதெல்லாம் ஒரு சைட்ல இருக்கட்டும், ரொம்ப பேத்துக்கு வந்து இன்னும் கவரேஜஸ் வந்து எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் ஃபியூச்சர்ல வந்து தெரியாம இருக்கு. சரியா? அப்ப கீழே ஒரு ரிப்போர்ட் பாருங்களேன். 8 people தான் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க 2025ல அவுட் ஆஃப் 230,000 பீப்புள்ல. சரியா? அப்ப இங்க வந்து நம்ம வந்து மெடிக்கலோட கவரேஜஸ் வந்து பார்க்கணும், எவ்வளவு நம்மளுக்கு வந்து இருந்தா போதும்னு. ஓகே, ஏன்னா மெடிக்கல் கார்டு எப்பவுமே வந்து நான் சொல்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாதாரண ஃபீவர் வந்தாலும் சரி, இல்ல ஆக்சிடென்டலோ இல்ல கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே பாய்க்க போற ஒரு விஷயம். சரியா? அப்ப வந்து நம்மளுக்கு வந்து கவரேஜஸ் வந்து எவ்வளவு இருக்கணும்னு நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சில பேர் பிரீமியம்ஸ் பார்ப்பாங்க, பெனிஃபிட்ஸ் விட்டுருவாங்க. இங்க வந்து நீங்க பிரீமியம்ஸும் பார்க்கணும், அதே டைம்ல பெனிஃபிட்ஸும் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படி தெரியணும்னா நீங்க தாராளமா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நான் எப்பவுமே ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணுவேன். எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு வந்து நீங்க வந்து பிளான்ஸ் எல்லாம் எடுக்கணும். சரியா? ஸோ அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும்னா தாராளமா நீங்க வந்து என்ன ரீச் அவுட் பண்ணலாம். கீழே வந்து நான் எப்பயும் ஃபார்ம் வச்சிருப்பேன். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.